ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனலுக்கு இப்போ தான் மொத வந்திருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் ஊதுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். அப்படி நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக ஊதணும்னா, அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா அவன் ஓவராக பில்டப் போடுறான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி அந்த பலூன் ஏர் பம்ப் தான் செய்ய போகிறோம். நம்ம ஹேண்டிலே பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஏர் பம்ப் தான் செய்ய போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். ப்ளீஸ் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி உன்னைகள் பைப்பில் ஒரு 3 இன்ச்சு ஒன்று எடுத்துக்கங்க. பிவிசி பைப், சாதா பைப் தான் அது. எலக்ட்ரிக் கடையில் அது மாதிரி ப்ளம்பிங் கடையில் கேட்டால் கிடைக்கும். அதே மாதிரி 1.25 பைப்பில் ஒரு 10 இன்ச்சில் ஒரு பைப்பு எடுத்துக்கங்க. இதை அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நம்ம வாஷிங் மிஷின் லிக்யூட் வரும் இல்லைங்களா, அதனுடைய மூடி இது. நான் இது மாதிரி கூரா வருதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இது வேணான்னா அந்த மேலே அந்த கார்னரில் காட்டுற ஒரு எண்டு கேப் ஒன்று எடுத்துக்கங்க. அப்புறம் இதில் வந்து அந்த மூடியில் நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்குங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் அந்த கூரா நம்ம அந்த பைப் வைக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் வைக்கணும் இல்லைங்களா, அந்த ஸ்பான்ச்சு தான். அதை நான் இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பான்ச்சை அதை வந்து இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த ஏர் போகிறதுக்காக இந்த சைடில் வெட்டியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி சைடில் அழகாக வெட்டிக்குங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஏர் வந்து வெளியே வரத்துக்கும் உள்ளே போகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக, புஷ்பிங் டைப் மாதிரி வர்றதுக்காக ஸ்ப்ரிங்க்கு பதிலாக நான் இந்த வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஸ்பான்ச் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பைப்பு இது எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கட்டை பையெல்லாம் வரும் இல்லைங்களா, துணிக்கல்லாம் கொடுப்பாங்களா, அந்த பையில் வர்ற பைப் தான். அதை எடுத்து ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை நம்ம அந்த மூடி சொன்னோம் இல்லைங்களா, லிக்யூட் மூடி, அதனுடைய அந்த ஹோல்ஸ் போட்ட வாயில் வச்சு இது மாதிரி அதில் க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, 1.25 பைப்பில் இது மாதிரி ஒரு கப்ளிங் காசிக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் இது கப்ளிங் காசுனாலும் காசுங்க, உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, 1.25 கப்ளிங் கடையில் கிடைக்கும். அதை இது மாதிரி வாங்கிக்கிட்டு அதை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்தது அதை அந்த 10 இன்ச்சு பைப் நம்ம பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைப்புனுடைய வெளி அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து கட் பண்ண பீஸை எடுத்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெளி அளவுக்கு இதை கட் பண்ணிக்கிட்டோம். அதில் சால்டின் அயனை வச்சு இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோலாக போட்டுக்கலாம். அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, அது வழியாக தான் நமக்கு ஏர் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம புஷ் பண்ணக்குள்ள அந்த பக்கமாக வெளியே போக போகுது, அதாவது பலூனுக்கு போக போகுது. அதை இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு அதை நம்ம அந்த 1.25 கப்ளிங் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து இது மாதிரி வச்சு அதில் ஃபெவிக்விக் வச்சு இது மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த 3 இன்ச்சு பைப் வெட்டியிருந்தோம் இல்லைங்களா 1.25 பைப்பில், அதை வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அதில் இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இன்னொரு பீஸ் எடுத்து அதில் உள்கூடு வச்சு, அந்த உள்கூடை விட கொஞ்சம் சின்னதாக, ஏன்னா ஏர் வந்து அந்த பக்கம் நம்ம பலூனுக்கு போகணும், அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உள்கூடை விட லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு நமக்கு சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அதை வந்து இது மாதிரி ஷைனிங்காக இருக்கிறதுக்காக அதை எம்டி ஷீட்டில் தேய்ச்சிக்கலாம். அப்புறம் அந்த ஸ்பான்ச் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து க்ளூ வச்சியோ இல்லை ஃபெவிக்விக் வச்சியோ அதில் ஸ்பான்ச்சில் அந்த ரவுண்டை ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ரப்பர் டியூப் இருக்குது இல்லைங்களா, அதை வெட்டி நடுவில் அது மாதிரி வெட்டிக்கலாம். அப்புறம் அந்த ஏர் போகிறதுக்காக நம்ம வெட்டணும் இல்லைங்களா ஸ்பான்ச்சில், அதுக்கு நேராகவே அந்த ரவுண்ட் பிளாஸ்டிக் வெட்டணும் இல்லைங்களா, அதில் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஏர் நமக்கு ஃப்ரீயாக கீழே அந்த பலூனை நோக்கி போகிறதுக்காக. இப்போ அந்த பீஸை எடுத்து இப்போ அந்த 3 இன்ச்சில் நான் வைக்கிற மாதிரி அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வரைக்கும் வந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த மூடியை போட்டு கவர் பண்ணிக்கலாம். க்ளூ வச்சுட்டு ஒட்டிடலாம்.
இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த நம்ம ஸ்பான்ச் எதுக்கு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அது நம்ம ஏர் பண்ணக்குள்ள புஷ் ஆகும். அப்போ அந்த புஷ் பண்ணக்குள்ள நமக்கு ஏர் வந்து இந்த பலூனை நோக்கி வரும். ஆனால் பலூன்லேருந்து திரும்பி வெளியில் விடாது. அதுக்காகத்தான் நம்ம அந்த ஸ்பான்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஸ்டிக் பைப் ஒன்று எடுத்து அதில் வந்து ஃபிஷர் கட்டையை ஒரு 8 mm கட்டையை எடுத்து அதில் க்ளூ வச்சு அது உள்ள இது மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இன்னொரு பீஸ் எடுத்து அதில் உள்கூடு வச்சு கொஞ்சம் அந்த உள்கூடை விட லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு நமக்கு சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அதில் இதே மாதிரி பிவிசியில் ஒரு ரவுண்டு கட் பண்ண பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ரப்பரில் ஒரு டியூப்பை கட் பண்ணிக்கிட்டு அந்த வெளிக்கூடு அளவுக்கு அதை இதில் வச்சு இப்போது ஃபிட் பண்ணிடலாம். அதை உள்ளே வச்சு அந்த பைப்புக்குள்ளே வச்சு உங்களுக்கு தெரியும் புஷ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பம்ப் பண்ணோம்னா நமக்கு அந்த பக்கம் ஏர் வெளியே வரும். அடுத்ததாக இது மாதிரி 1.25 எண்டு கப்புன்னு எடுத்துக்கிட்டோம். அதில் இது மாதிரி சால்டின் அயனை வச்சு அந்த பைப்பு நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பைப் ஃப்ரீயாக உள்ளே போகிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை மூடிடலாம். அது மூடக்குள்ளே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் காட்டுறது ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கிறேன். அதே மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுங்க. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒட்டணுமோ ஃபெவிக்விக் வச்சு நல்லா ஒட்டிக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பலூனை வச்சு நம்ம பம்ப் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பலூனில் காற்று வருதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவுக்காக நான் அதுக்குள்ளே கவர் ஆகணும்னு சொல்லிட்டு லைட்டாக தான் புஷ் பண்ணுறேன். பட் அதுக்கே நல்லா தான் வருது. இப்போ பலூன் நான் பண்ணிட்டோம். இப்போ எல்லோ பலூன் ஒன்று இருக்குது. நான் இது சின்ன பலூன் தான், அதனால தான் சின்னதாக இருக்குது. என்னடா சின்னதாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. பட் இங்கே இப்போ கடையில் கேட்டேன், ஆக்சுவலாக அந்த சின்ன பலூன் தான் வச்சுருந்தாங்க. சரி இருக்கிற பலூன் வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுமான்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டிட்டேன். அதுவும் நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணக்குள்ள நம்ம கவர் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சின்ன பலூனாக செலெக்ஷன் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.